எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிறேன். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 95வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் மட்டும் நேரம் சாமி ரூம் பண்ணிட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஜெய்கிஷவ்ய மகான் பற்றி ஒரு சில வரிகள். அசித்தர் என்ற ஞானி ஜெய்கிஷவ்யரை பார்த்து கேட்குறாரு, நீர் மகிழ்வதோ துக்கப்படுவதோ இல்லை, நிந்திக்கப்பட்டாலும் கோபப்படுவதே இல்லை. இது எப்படி உயர்ந்த ஞானமாக உமக்கு அமைந்தது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஜெய்கிஷவ்யர் பதில் சொல்கிறாரு, பிராமணரே, நீர் கேட்பது புண்ணிய கர்மங்களை செய்பவர்களுக்கு இருக்க வேண்டிய பக்குவமான நிலை. இதுவே பேரமைதி. இதை பற்றி உமக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. இகழ்பவர் இடத்திலும் புகழ்பவர் இடத்திலும் ஒரே மாதிரியான சமநிலையோடு இருப்பவங்க தான் பெரியவங்க. இம்சையாக பேசினாலும் பதிலுக்கு அப்படி பேச மாட்டாங்க. நல்ல அறிவுடைய அவர்கள் அடித்தாலும் கூட திருப்பி அடிக்க மாட்டாங்க. கிடைக்காத பொருளுக்கு சோகப்பட மாட்டாங்க. கிடைத்ததில் வாழ்வாங்க. செய்ய நேர்ந்ததையே செய்வாங்க. பழைய சுகங்களை நினைச்சி பார்க்கவே மாட்டாங்க. சக்திக்கு ஏற்ப பிறருக்கு உதவுவாங்க. கோபத்தை வென்று புலன்களை அடக்கி கலைகளில் தேர்ந்த பெரிய ஞானிகள் மனத்தாலோ வாக்காலோ செயலாலோ வெறுக்கும் வேண்டாததை செய்யவே மாட்டாங்க. பொறாமையற்றவர்கள் ஆதலால் ஒருவருக்கு ஒருவர் கேடு இழைக்க மாட்டாங்க. தீரர்களாக இருப்பவர்கள் பிறர் செல்வம் கண்டு ஏற்கவே மாட்டாங்க. யாரையும் பழிப்பதோ குறை சொல்வதோ செய்ய மாட்டாங்க. இவ்வாறு இருப்பதில் தவறுபவர் சுகமும் துக்கமும் அடைவாங்க. உண்மையை அறிந்தவன் அவமானத்திலும் அமுதம் உண்டவன் போல நிறையவே அடைவான். அறிவுள்ளவன் வெகுமதியை கண்டு நஞ்சுக்கு நடுங்குபவனா இருப்பான். அவமதிக்கப்படுகிறவனுக்கு எல்லா பாவங்களும் நீங்கும். இம்மை மறுமை நலம் உண்டாகும். மேல்நிலையை விரும்புவவங்க இப்படி விரதம் இருப்பாங்க. வேறு எவரும் இப்படிப்பட்ட நல்ல நிலையை பெறுவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மேருவின் வடகிழக்கில் செல்வம் கொழிக்கும் மனதிற்கு எட்டாத அழகும் சுகமும் உள்ள தூய இடத்துல பரமேஸ்வரர் தேவியோட இருக்காரு. பூதகணங்களும் தேவர்களும் வித்யாதரர் கந்தர்வர் அப்சரஸ்கள் அவரை துதித்து கொண்டு இருக்காங்க. அப்போது உமாதேவி, இறைவனை, பொருள் எது, அதன் சக்தி எது, சொல்லும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பொருள், என்னுடைய சக்தி நீ, நான் உண்பவன், நீ உண்ணப்படுபவள், ஆகையால் நம்ம இருவருக்கும் வேறுபாடே இல்லை அப்படின்றாரு சிவன். இல்லை, பொருள் அதன் சக்தியினுள் எது உயர்ந்தது என்று நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அருகில் இருந்த ஜெய்கிஷவ்யர், பொருளை விட சிறந்தது எதுவுமே இல்லை, அதுவே உயர்ந்தது என்று சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அறிவாளியான இவர் அப்போது வசு வடிவில் இருக்கிறாரு. மேலும் பொருளை விட வேறானதே சக்தி, அது பொருளில் ஒன்று இருக்கு. உருண்டையான பூமியில் பல சிறப்புகளுடன் சக்தி விரிவடைந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யாரது என்று கோபத்தோட தேவி கேட்குறாங்க. உடனே முனிவரான ஜெய்கிஷவ்யர் தனது ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. தேவிக்கு மகேஸ்வரர் பதில் சொல்கிறாரு. அவர் பெயர் ஜெய்கிஷவ்யர், ஒரு முனிவர், பெரிய சாந்தமுள்ள ஞானி. உன் கேள்விக்கு பதிலை கூறி வெளியே போனார் அப்படின்றாரு. அந்த முனிவர் செய்தது நீதியே இல்லை. நீரும் என்னை அவமதிச்சிட்டீங்க, அந்த முனிவனும் அப்படியே செய்தார், அவரை நீர் ஒன்றுமே கேட்கவே இல்லை அப்படின்னு அழுத்து கொண்டாங்க சக்தி. அந்த முனிவன் எனக்கு பக்தனும் தோழனும் சீடனும் ஆவான். மானம் அவமானம் போன்ற இரட்டைகளிலிருந்து விலகியவன், ஆசையே இல்லாதவன், அறிவுள்ளவன், உன்னாலும் காப்பாற்றப்பட்டு ஆதரிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்கிறாரு ஈசர். மகாதேவரை, அப்படியானால் அந்த முனிவரோட ஆசையற்ற தன்மையை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றாங்க தேவி. அப்படியே ஆகட்டும் என்று ஐயன் ரிஷப வாகனத்தில் ஏறிக்கொண்டு ஜெய்கிஷவ்யர் இருக்குமிடம் அடைகிறாரு. அப்போது அவரோ உடலை மறைத்து கொள்ள ஒரு கந்தையை தேடிக்கிட்டு இருக்காரு. இங்கும் அங்கும் ஓடி கந்தையை தேடும் போதே மகாதேவரை கண்டவுடனே வணங்கிவிட்டு மேலும் கந்தை தேடுவதிலேயே ஈடுபட்டு இருக்காரு. பிறகு ஒரு கீழ்சலை எடுத்து ஊசினில் கொண்டு தைக்கிறாரு. அவரிடம் வந்த சம்பு அவரிடம், உனக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்று வினவுறாரு. உம்மிடமிருந்து யாரும் அடையப்படாதது எதுவுமே இல்லை, நீர் போகலாம் என்றாரு. அதற்கு சிவன், இல்லை, நீ விரும்புகிற அனைத்தும் என்னிடமிருந்து இப்போதே பெற்றுக்கொள் அப்படின்றாரு. சம்புவே, உம்மிடமிருந்து ஒன்றுமே வேண்டாம், ஏற்கனவே நான் முழுமை பெற்றவன், நீர் வேறு காரியம் பார்க்கலாம் அப்படின்றாரு. என்னிடமிருந்து நீ ஏதாவது கேட்டு பெறுவது அவசியம், நல்லதாக ஒரு வரம் கேட்டுக்கொள் என்று கேட்கிறார் சிவன். சங்கரரை நோக்கி, அப்படியானால் இந்த ஊசியில் நூலை கோர்த்துவிட்டு போங்கள் அப்படின்றாரு முனிவர். அவருடைய ஆசையற்ற துறவு மனதை காட்டி கௌரியை பார்த்து சங்கரர் சிரிக்கிறாரு. பிறகு இருவரும் தங்கள் இடத்திற்கு போகிறாங்க.
இவ்வாறு ஜெயிஷவியர் துறவு மனம் அம்பிகைக்கு வெளிப்பட வாழ்த்துறாரு சிவன். இறைவனிடமும் எதுவும் உலக சுகத்திற்காக யாசிக்காத பெருந்தகையாக விளங்க இந்த கதை கருத்து நமக்கு உதவுங்க. இந்த கதை பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னையோட பிரம்மமுகூர்த்த பூஜை 95வது நாளை வெற்றிகரமாக ஓட்டியிருக்கேங்க. இன்னும் 5 நாட்கள் 100 நாளோட நான் முடிக்கலான்னு திட்டமிட்டிருக்கேங்க. நீங்களும் இந்த பிரம்மமுகூர்த்த வேளையில் விளக்கு ஏற்றி அந்த நன்மையை அடையணும்னு வேண்டிக்கிறேன்.